இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வாக்காளர்களின் மனங்களை வெல்வதில் டிஏபி தீவிர கவனம். கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தொகுதி வாக்காளர்களின் மனங்களை வெல்வதில் டிஏபி அதீத கவனம் செலுத்துமே தவிர இந்த தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்கும் கட்சிகளுடன் மல்லு கட்டாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் வாக்காளர்கள்தான் பிரதான இலக்கே தவிர அரசியல் கட்சிகள் அல்ல என்பதையும் ஆந்தனி லோக் தெளிவுபடுத்தினார். பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் டிஏபி வேட்பாளர் பங் சொக் தாவ் போட்டியிடும் இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள மாசிசா தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்ததை தொடர்ந்து ஆந்தனி லோக் மாசிசாவிற்கு எதிராக இந்த மறைமுக தாக்குதலை தொடுத்துள்ளார். பரிசான் நேஷனலை தாம் விரும்புவதாகவும் அதில் அங்கம் வகிக்கும் மாசிசா தமக்கு பிடிக்காது என்று போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோக் அண்மையில் அளித்த பகிரங்க பேட்டியை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தலில் களம் இறங்குவதில்லை என்று மாசிசா அறிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு ஆந்தனி லோக்கை அணுகிய செய்தியாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிப்பதென முடிவு செய்துள்ள மாசிசாவை டிஏபி சமாதானப்படுத்துமா என்ற கேள்விக்கு ஆந்தனி லோக் மேற்கண்டவாறு பதிலளித்தார். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் வெற்றி பெறும் என்று அந்த கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பங் சொக் தாவ் 100 விழுக்காடு வெற்றி பெறுவார் என்று பரிசான் நேஷனல் தலைவர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜைட் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்திருப்பது தொடர்பில் செய்தியாளர்கள் முஹிதீனிடம் கருத்து கேட்டனர். அதற்கு பதிலளித்த முஹிதீன் யாசின் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் 110 விழுக்காடு வெற்றி பெறுவது திண்ணம் என்று சிரித்தவாறு குறிப்பிட்டார். இந்த இடைத்தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் சார்பில் போட்டியிடும் கைருல் அஸ்ஹாரி சவுட் ஒரு பலம் பொருந்திய வேட்பாளர் ஆவார். கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கப்பட்ட உலுஸ்லாங்கோர் தொகுதியின் பிர்சாத்து கட்சியின் தலைவராக கைருல் அஸ்ஹாரி சவுட் இருப்பதால் அவரின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முஹிதீன் மேற்கண்டவாறு கூறினார். கபார் ஜலான் இமாம் அப்துல் அசீஸ் தமான் ஜாயாவில் வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்து ஓர் இந்திய இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள வேளையில் சம்பந்தப்பட்ட 4 சந்தேக பேர் வழிகளை தொடர்ந்து தேடி வருவதாக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி விஜயராவ் தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை காலையில் சிவப்பு நிற காரில் வந்து 4 ஆடவர்கள் காரை வீட்டின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு சுவர் மீது ஏறி குதித்து சம்பந்தப்பட்ட ஆடவரை பாராங்கினால் வெட்டி சாய்க்கும் காட்சி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த படுகொலை தொடர்பில் உயிர் இழந்த நபரின் மனைவி மற்றும் மகனிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக ஏசிபி விஜயராவ் தெரிவித்துள்ளார். இந்த கொலைக்கான காரணம் பழிவாங்கல் செயலே என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபரின் உடல் கில்லான் பெரிய மருத்துவமனையில் சவ பரிசோதனைக்கு பிறகு இன்று சனிக்கிழமை தகனம் செய்யப்பட்டது. சவ அடக்கத்தின் போது விரும்பத்தகாத சம்பவம் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக விஜயராவ் தெரிவித்தார். இதனிடையே உயிர் இழந்த நபர் செல்வம் சுப்பையா என்று கூறப்படுகிறது. கிடாஹ் படாங்சராய் தமான் தேச அமானில் உள்ள முதியோர் இல்லத்தில் வயோதிகர் ஒருவர் அந்த பராமரிப்பு இல்லத்தின் பெண் பணியாளரால் பிரம்பினால் சரமாரியாக தாக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் அண்மையில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த முதியோர் இல்லம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார்.
தனிநபர்களால் நடத்தப்படும் அந்த முதியோர் இல்லத்தில் நடந்ததாக கூறப்படும் சித்திரவதை சம்பவத்தை தொடர்ந்து சமூக நல அதிகாரிகள் மற்றும் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் அது பதிவு பெறாத முதியோர் இல்லம் என்பது தெரிய வந்துள்ளது என்று நான்சி ஷுக்ரி குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பெண் பணியாளரையும் அந்த இல்லத்தை நடத்தி வந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வயோதிகர்கள் பராமரிப்பில் அக்கறை சார்ந்த உணர்வு தேவை. அத்தகைய உணர்வு இல்லை என்றால் முதியோர்கள் இத்தகைய பொறுப்பற்ற நபர்களால் மிக மோசமாக நடத்தப்படும் சூழல் உள்ளது என்று அமைச்சர் எச்சரித்தார். எனினும் இவ்விவகாரம் தொடர்பான விசாரணையை சமூக நல இலாகா அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மற்றும் மஹேமா இணை ஏற்பாட்டில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் பங்குனான் ஸ்ரீ மகா மாரியம்மன் மண்டபம் 5வது மாடியில் நடைபெற்று வரும் திருவிளக்கு சைவ திருமுறை மாநாடு நாளை ஏப்ரல் 28ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. மாநாட்டின் 3வது நாளான நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையில் பல்வேறு சிறப்பான அங்கங்களுடன் மாநாடு நடைபெறும். தேவஸ்தானத்தின் கௌரவ பொருளாளரும் அறங்காவலருமான டத்தோபே அழகனின் வரவேற்புரையுடன் தொடங்கும் மாநாட்டில் காலை 10:30 மணிக்கு இதயம் குளிர்விக்கும் ஈப்போ இசை பேரரசி ஸ்ரீமதி யமுனா ஆறுமுகத்தின் இன்னிசை கச்சேரி நடைபெறும். காலை 11:30 மணிக்கு இலக்கிய செம்மல் தமிழ்நாடு கங்கை மணிமாறனின் அடியார் நினைப்பின் முடியாததும் உலதோ என்ற தலைப்பில் ஆன்மீக உரை நிகழ்த்துவார் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா விவரித்தார். பிற்பகல் வரைவுரை பின்னம் தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் என்னுடைய சிறப்புரை நடைபெறும். அதன் பிறகு சிறப்புரையும் பேருரையும் நமது மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அதன் பிறகு அவர் கண்ணப்ப நாயனாரை பற்றி ஒரு உரை நிகழ்த்துவார். அவருடைய தலைப்பு காலத்தியரும் கண்ணப்புறம் என்ற தலைப்பில் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் அவருடைய சைவத்தை நன்கு தெரிந்தவர். நம் நாட்டிலே அவருடைய ஆன்மீக உரை நடைபெறும். மாநாட்டின் நிறைவு நிகழ்வாக மாநாட்டையொட்டி நடத்தப்பட்ட தேவார போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். தேவஸ்தான சேவதாரிகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்படும் என்று தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை லுமூட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 10 வீரர்கள் பலியானதை தொடர்ந்து அந்த விபத்தில் சிக்கிய HOM M5-2 6 மற்றும் ஃபெனக் ரகத்திலான ஹெலிகாப்டர்கள் சேவைகளை ரத்து செய்வதற்கு தற்காப்பு அமைச்சு உத்தேசிக்கவில்லை என்று அதன் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலித் நூர்டீன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அவ்வகை ஹெலிகாப்டர்களை தற்காலிகமாக தரை இறக்குவது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் விளக்கினார். நேற்று ஜலான் அம்பாங்கில் சாலையோரத்தில் ஆடவர் ஒருவரை சுய நினைவு இழக்கும் அளவிற்கு சரமாரியாக அடித்து காயப்படுத்தியதாக நம்பப்படும் வாகனமோட்டி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டோல் சாவடியில் திடீர் என்று நின்ற கார் ஒன்றின் வாகனமோட்டியை நோக்கி ஆபாச சைகை காட்டியதைத் தொடர்ந்து அந்த ஆடவர் தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆபாச சைகை காட்டிய நபரின் காரை மடக்கிய அந்த சந்தேக பேர்வழி காரின் கண்ணாடியை பலம் கொண்டு தட்டி காரின் கண்ணாடியை திறந்து அந்த நபரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. கடும் தாக்குதலினால் சுய நினைவு இழந்த அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காரின் அருகில் அமர்ந்திருந்த அந்த நபரின் 49 வயது மதிக்கத்தக்க மனைவி இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஆசம் இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.